ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்திச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த T20 உலகக்கோப்பையில் இருந்து ஆஸ்திரேலிய அணி வெளியேறிச்சு உறுதியாயிடுச்சுங்க. ஆமாங்க, இந்திய அணி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 வருஷமாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆஸ்திரேலியா ஃபைனலில் தோத்தாங்க. அதுக்கப்புறம் 50 வேர்ல்டு கப் நம்ம நாட்டில் நம்மளே அடித்து எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கு 2 மேட்சுக்கு ரிவெஞ்சாக இந்த வாட்டி T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணி அடித்து இப்போது அவங்கள வீட்டுக்கே அனுப்பிச்சிட்ருக்காங்க. இதுக்கு மேலே ஆஸ்திரேலியா தொல்லை இந்திய அணிக்கு இல்லை. ஆமாங்க, நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா தான் டாஸ் வின் பண்ணாங்க. முதல்ல போலிங் சேரன்னு முடிவு செஞ்சாங்க. அது மூலிமா நம்ம இந்திய அணி பார்த்திங்கன்னா கோலியும் ரோஹித்தும் கிளம்புறாங்க. வழக்கம் போல் கோலி அடிப்பாரும் பார்த்தோம், பட் அவர் அடிக்கல, டக் அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஆனால் ரோஹித் சர்மா இட்மேன்னா யாருன்னு காமிச்சாருங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் கிரவுண்டை சுற்றி காமிச்சாருங்க. செமையாக விளையாடினார். அவர் அடித்த அடி ஒன்று இடி மாரி இருந்துச்சு. ஸ்டாக்கு மூஞ்சில் இல்லைங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டாக் ஓவரே பிரித்து மேய்ஞ்சார். ஒரே ஓவரில் 20 ரன் அடித்தார் ஸ்டாக் ஓவரில். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சரியான பேட்டிங் அவரோட இது காமிச்சிட்டாரு. 92 ரன் அடிச்சாருங்க நம்ம ரோஹித் சர்மா. செம்மையாக அடி அடிச்சிருக்காரு. அவரோட T20 வேர்ல்டு கப்பில் இதான் பெஸ்ட்டு ஸ்கோர்னே சொல்லலாம். இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா அப்புறம் சூரியகுமார் யாதவ் ஒரு 31 ரன் அடிச்சார். அப்புறம் ஹர்திக் பாண்டியா ஒரு 20 ரன். இதன் மூலிமா இந்திய அணி பார்த்தீங்கன்னா 205 ரன் குவிச்சாங்க. அதுவும் ஆஸ்திரேலியா அணிக்கு இது வரைக்கும் இந்திய அணி இந்த வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு 200+ ஸ்கோர் இப்போ தான் வச்சுருக்காங்க. அதுவும் ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக வச்சுருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 206 ரன் அடித்தா வெற்றி அணி இலக்குடன் கிளம்பிறங்கினாங்க நம்ம ஆஸ்திரேலிய அணி. ஆரம்பத்திலே வார்னர் அவுட்டுங்க. அப்புறம் அந்த டிராவஸ் ஹெட்டு நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஃபைனல்லையும் அவர் தான் அடிச்சார். 50 வேர்ல்டு கப் ஃபைனல் அவர் தான் அடிச்சார். இப்போயும் அவர் தான் ஒரு 76 ரன் அடிச்சிட்டாருங்க. நாட்டா டிராவஸ் ஹெட் அடிக்கிறாரு காலி நினச்சோம். ஆனால் சூப்பராக இந்திய அணி கம்பேக் கொடுத்தாங்க. போலிங் சூப்பராக போட்டாங்க. 24 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா போலிங்கில் பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங்கை சூப்பராக போட்டார். 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜஸ்பிரீத் பும்ரா 1. நம்ம குல்தீப் யாதவ் சொல்லி ஆகணுங்க. அவர் தாங்க குரூஷியல் விக்கெட்டு, மாஷ் விக்கெட்லாம் அவர் தான் எடுத்தார். அதனால் 3 ஓவர் போட்டு பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சூப்பராக பால் போட்டார். அவரால் தான் கேம் சேஞ்ச் ஆச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் அக்சர் பட்டேல் ஒரு கேட்ச். டோட்டலாக ஒரு டீம் எஃபெக்ட்டுங்க. போலிங், ஃபீல்டிங், பேட்டிங் சொல்லிட்டு ஒரு டீம் எஃபெக்ட் போட்டு பழி வாங்கியிருக்காங்க ஆஸ்திரேலிய அணியை. கண்டிப்பாக இந்திய அணி இந்த வெற்றி பெற்றது எப்படி சொல்கிறது, ஒரு ரிவெஞ்சு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லாங்க. ஏன்னா ஒரு நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஒரு 10 மாதம் ஆயிருக்குங்க மேட்ச் முடிஞ்சு. அது நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட தோற்று 50 ஓவரில். அதுலேருந்து இன்னும் மீண்டே வரல. அதுக்கு ஆறுதலாக ஒரு வெற்றி ஆஸ்திரேலிய அணியை, அதுவும் வேர்ல்டு கப் விட்டு அமைச்சிருக்காங்க. இந்த வெற்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி உலகக்கோப்பை வெல்லும் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா தான் ஒரே தொல்லையாக இருக்கும். ஆஸ்திரேலியா வெளியே போயிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி வேர்ல்டு கப் இந்திய அணிக்கு தான் நான் நினைக்கிறீங்க. எத்தனை பேர்லாம் இந்திய அணி இந்த வாட்டி வேர்ல்டு கப் அடிக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.